வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இன்னைக்கு படங்கள், கவிதைகள், இசைன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள உருவாக்குது. பார்க்கவே மிரட்டலா இருக்குல்ல? ஆனா இந்த படைப்புகளுக்கு உண்மையான ஓனர் யார்? இந்த கேள்விதான் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு பெரிய சட்ட விவாதத்தையே கிளப்பிருக்கு. இந்த சிக்கலான விஷயத்தை தான் நாம இன்னைக்கு ரொம்ப எளிமையா அலசி ஆராய போறோம். சரி, இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் மொத்த பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஏஐ ஒன்னு ஒரு ஓவியத்தை வரைஞ்சா இல்ல ஒரு கதையை எழுதுனா அதுக்கு யாரு உரிமை கொண்டாட முடியும்? அத உருவாக்குன அந்த ஏஐ சாஃப்ட்வேரா இல்ல இத வரைன்னு கமெண்ட் கொடுத்த நாமளா? அதுவும் இல்லனா அந்த ஏஐ இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு உதவியா இருந்த கோடிக்கணக்கான ஒரிஜினல் படைப்புகளோட உரிமையாளர்களா? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இன்னைக்கு நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல காப்பிரைட் சட்டத்தோட அடிப்படைகள் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் உண்மையான ஓனர் யாருங்கிற அந்த பெரிய விவாதத்தை அலசுவோம். அதுக்கப்புறம் மத்த நாட்டு கோர்ட்ஸ்லாம் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு, கடைசியா ஏஐ உருவாக்குற விஷயங்களை நாம எப்படி சரியா பயன்படுத்தலாம்னு சில டிப்ஸோட முடிப்போம். சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ஏஐன்ற இந்த புது டெக்னாலஜி பல வருஷமா இருக்கிற நம்ம பழைய சட்ட விதிகளை எப்படி கேள்வி கேக்குதுன்னு தெரிஞ்சுக்க முதல்ல காப்பிரைட்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பதிப்புரிமை அதாவது காப்பிரைட்டுங்கிறது ஒரு கிரியேட்டருக்கு அவரோட உழைப்புல உருவான ஒரிஜினல் படைப்பு மேல கிடைக்கிற ஒரு சட்ட பாதுகாப்பு. இது அவரோட பெர்மிஷன் இல்லாம மத்தவங்க அதை காப்பி அடிக்கிறதையோ விக்கிறதையோ தடுக்குது. ஒரு படைப்புக்கு காப்பிரைட் பாதுகாப்பு கிடைக்கணும்னா அதுக்கு மூணே கண்டிஷன் தான். ஒன்னு, அது புதுசா ஒரிஜினலா இருக்கணும். 2, ஒரு ஃபைல் காகித மாதிரி ஒரு ரெக்கார்டட் ஃபார்ம்ல இருக்கணும். 3வதா மிக மிக முக்கியமா அதுக்கு ஒரு மனித படைப்பாளி இருக்கணும். இந்த 3வது பாயிண்ட் தான் ஏஐ விஷயத்துல மொத்த விவாதத்தோட மையப்புள்ளியாவே இருக்கு. இப்ப அந்த விவாதத்தோட இதயத்துக்கே வந்துட்டோம். ஏஐ உருவாக்குன படைப்புகளுக்கு யார் ஓனர்னு உரிமை கோரலாம்? இதுல நிறைய பேர் போட்டி போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கன்னு இப்ப பாக்கலாமாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுதான் இந்த பிரச்சனையோட 4 பக்கங்கள். ஏஐ நிறுவனங்கள் நாங்க தான் ஓனர்னு சொன்னா அது கத்துக்கிட்ட கோடிக்கணக்கான ஆர்டிஸ்ட் நிலைமை என்ன ஆகும்? சரி, கமெண்ட் கொடுத்த யூசர் ஓனர்னு சொன்னா 2 வரியில டைப் பண்றத ஒருத்தர ஆர்டிஸ்ட் ஆக்கிடுமா? இல்ல, அந்த ஏஐ கத்துக்கிட்ட ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் தான் ஓனர்னு சொன்னா அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? யாருக்குமே காப்பிரைட் இல்ல, இது எல்லாருக்கும் சொந்தம்னு சொல்லிட்டா கிரியேட்டர்களோட உழைப்புக்கு என்ன மதிப்பு? பாத்தீங்களா, இதுதான் இப்போ இருக்கிற பெரிய குழப்பம். இந்த சிக்கலை மத்த நாடுகள்லாம் எப்படி பாக்குதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். ஒவ்வொரு நாடும் இத ஒவ்வொரு மாதிரி அணுகுது. அதனால ஒரு பொதுவான முடிவு இதுவரைக்கும் வரல. இத பார்க்கும்போது ஒண்ணு தெளிவா தெரியுது, உலகம் முழுக்க இதுல ஒரே கருத்து இல்ல. அமெரிக்கா ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா மனிதன் செஞ்சா மட்டும்தான் காப்பிரைட்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் சைனாவை பாருங்க, ஒரு கோர்ட் யூசர் எவ்வளவு கிரியேட்டிவா கமெண்ட் கொடுத்திருக்காருன்னு பார்த்து காப்பிரைட் கொடுத்திருக்கு. நம்ம இந்தியாவிலும் சரி, ஐரோப்பியன் யூனியன்லும் சரி, இதுக்காக இன்னும் தெளிவான சட்டங்கள் எதுவும் வரல. சரி, சட்டங்கள் ஒரு பக்கம் குழப்பமா தான் இருக்கு. அப்போ நம்ம குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் ஏஐ உருவாக்குன கண்டென்ட்டை எப்படி பாதுகாப்பா யூஸ் பண்றது? அதுக்கான சில சிம்பிளான வழிகளை இப்ப பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 4 சிம்பிள் ரூல்ஸ் தான் நம்மள பாதுகாக்கும். முதல்ல வெளிப்படையா இருக்கிறது. 2வது ஏஐய ஒரு கருவியா மட்டும் பார்க்கறது. 3வது அடுத்தவங்க காப்பிரைட்ட மீறாம இருக்கிறது. 4வது ரொம்ப முக்கியமா ஏஐ கொடுக்கிற எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்றது. இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வெளிப்படைத்தன்மை, அதாவது ஒளிவு மறைவு இல்லாம இருக்கிறது. நீங்க உங்க வேலையில எங்க எப்படி ஏஐய பயன்படுத்துனீங்கன்னு எப்போதுமே வெளிப்படையா சொல்லிடுங்க. அத மறைக்கிறது உங்க நேர்மைய கேள்விக்குள்ளாக்கிடும். இது ஒரு சூப்பரான உதாரணம். உங்க ரீசர்ச் பேப்பர்லயோ ரிப்போர்ட்லயோ இந்த மாதிரி ஒரு வரிய சேர்க்கறது ரொம்ப நல்ல பழக்கம். இது உங்க வேலையோட நம்பகத்தன்மையை அதிகமாக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களை காப்பாத்தும். இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம். ஏஐங்கிறது ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான். நம்ம கணக்கு போட கால்குலேட்டர் உதவுது. அதுக்காக கால்குலேட்டரை ஒரு கோஆத்தர்னு நம்ம சொல்லுவோமா? இல்லல்ல, அதே லாஜிக் தான் இங்கேயும். ஏஐ ஒரு கருவி, ஒரு கிரியேட்டிவ் பார்ட்னர் கிடையாது. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 100% ஏஐ கொடுக்கிற எல்லா தகவல்களையும், குறிப்பா உண்மைகள், டேட்டா, மேற்கோள்கள் எல்லாத்தையும் நம்ம 100% ஒரு தடவைக்கு 2 தடவை சரிபார்க்கணும். ஏன்னா ஏஐ சில சமயம் ஹாலுசினேஷன்ஸ்னு சொல்ற மாதிரி அதுவா கற்பனை பண்ணி பொய்யான தகவல்களை கூட உருவாக்கும். ஜாக்கிரதை. சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸா ஒரு தடவை சட்டுன்னு ரீகேப் பண்ணிடலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இப்போதைக்கு இருக்கிற சட்டங்கள் எல்லாமே மனிதர்களை மனசுல வச்சுதான் எழுதப்பட்டிருக்கு.
ஏஐ ஓனர்ஷிப் பத்தின உலகளாவிய தீர்வு இன்னும் வரல. டெக்னாலஜி வேகமா போயிட்டு இருக்கு, ஆனா சட்டங்கள் மெதுவா தான் வருது. அதனால இப்போதைக்கு நீங்க ஏஐ பயன்படுத்தும் போது வெளிப்படையாவும் பொறுப்போடு நடந்துக்கிறது தான் உங்களுக்கு இருக்கிற சிறந்த வழி. கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். டெக்னாலஜி கிரியேட்டிவிட்டியோட ரூல்ஸே மாத்தி எழுதிட்டு இருக்கு. இந்த வேகமான மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சட்டங்களும் நெறிமுறைகளும் தங்களை மாத்திக்குமா, இல்ல தொழில்நுட்பத்துக்கும் சட்டத்துக்கும் நடுவுல இருக்கிற கேப் இன்னும் பெருசாகுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.